சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. மேகதாது அணை மற்றும் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தஞ்சை திலகர் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சையத் மௌலானா விவரிக்க கேட்போம். சையத் மௌலானா, கள விவரங்கள் என்ன, விவரிங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் தனது வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணைக்கட்டு பற்றி விவாதித்து மேல் நடவடிக்கைக்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியதை கண்டித்தும் தமிழகத்தின் காவிரி நதிநீர் விஷயத்தில் துரோகம் இழைத்து வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கர்நாடகம் 2023-2024 ஆண்டிற்கான காவிரியில் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்றுத்தராத திமுக அரசை கண்டித்தும் தஞ்சை திலகர் திடலில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமை தாங்கி தற்போது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், OS மணியன், அதே போன்று காமராஜ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் தஞ்சை, திருவாரூர், நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, விவசாயிகளும் இதில் பல்லாயிரக்கணக்கான பங்கேற்று தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அவர் பேசி வருகிறார். தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலே மக்கள் கூடுவதன் காரணமாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. சையத் மௌலானா, அதே போன்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்கிறாங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றங்கள்லாம் என்னென்ன? அதாவது தஞ்சை மைய பகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக கூற வேண்டும் என்ற உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் அருகில் இருக்கக்கூடிய தஞ்சை திலகர் திடல், இந்த பகுதியில் அதிக அளவிலே மாநகர பகுதியில் இருப்பதால் மக்கள் கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக காணப்படும். இதற்காக போக்குவரத்து என்பது சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவதை ஒட்டி இங்க அதிக அளவிலே தொண்டர்களும் விவசாயிகளும் பொதுமக்கள் அதிக அளவிலே இங்கே குவிந்திருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கு. இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால் போக்குவரத்து சரி செய்வதற்காக போக்குவரத்து காவல்துறையினர், அதே போன்று பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் வரக்கூடிய பொதுமக்களை அந்த திலகத்தில் உள்ளே வருவதற்கும் அதே போன்று வெளியே செல்வதற்கும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது சுட்டெரிக்கும் மாலை நேர வெயிலிலும் தற்போது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.